திடீர்னு போய் டாக்டரை பார்க்கும்போது சொல்கிறாங்க உங்கள் கிட்னி ஆல்ரெடி ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி பாதிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்குண்டான விளக்கத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நம்ம உடம்பே நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டம், இதுவே அந்த சின்ன பிரச்சனையை சரி பண்ணிடும். ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஒரு வெளி தோற்றம் இருக்கும்போது அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காமல் அதை நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான கவனம் செலுத்தணும். நீங்கள் போய் டாக்டரை சந்திக்கணும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் பிரகாஷ். இன்றைய ஆரோக்கிய விழிப்புணர்வு பகுதியில் நிறைய நேரங்களில் இங்கே வர்ற பேஷண்ட் சொல்லுவாங்க, லைக் கால் வேலை செஞ்சுட்டு ரொம்ப நேரம் கழித்து எனக்கு காலையில் அந்த வீக்கம் இல்லை, சாயந்தரமான அந்த வீக்கம் இருக்குது, உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது, இது என்னோடய உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால உள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் இதை நான் பெரிய அளவில் அதை ரொம்ப யோசிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு போய் டாக்டரை பார்க்கும்போது சொல்கிறாங்க உங்கள் கிட்னி ஆல்ரெடி ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி பாதிச்சிருச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுக்குண்டான விளக்கத்தை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நீங்கள் என்றைக்குமே கிட்னி உடனடியாக ஒரு பாதிப்போ இல்லை உடனடியாக ஃபெயிலியர் அப்படின்னு போகவே போகாது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கிட்னி கொஞ்சம் சோர்வடையுது அப்படின்ற போது அது தானாகவே நம்ம உடம்பு அதை சரி பண்ணக்கூடிய அதால் அதுக்குண்டான திறமை இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம உடம்புல கிட்னி கொஞ்சம் பழுதடையுது, அதில் டாக்ஸின் இருக்குது, ஒரு இன்ஃபெக்ஷனால் டேமேஜ் இருக்குது அப்படின்னா கூட நம்ம உடம்பே நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி, நம்ம உடம்புல உள்ள ரத்த ஓட்டம், இதுவே அந்த சின்ன பிரச்சனையை சரி பண்ணிடும். ஆனால் நாளுக்கு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, இனிப்பு நீர் நம்ம தினம் தினம் அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. அந்த இனிப்பு நீர் இருந்தால் அதை நம்ம லைக் ரொம்ப அதை செக் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அடுத்தது பிளட் ப்ரெஷர், நம்ம சாப்பிட்ற உணவுகள், அப்புறம் டாக்ஸின் நிறைந்த நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், மன உளைச்சல், இது எல்லாமே என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கிட்னியை பழுது அடைய செய்யுது. அந்த மாதிரி பழுது அடையும் போது ஒரு லெவலுக்கு மேலே அந்த கிட்னியால் திருப்பி அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முடியாது. அப்போ என்ன ஆகும்? கால் வீக்கம் வரும், யூரின் போகும்போது யூரினில் அந்த நுரை அதிகமாக இருக்கும், உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மூஞ்சி வீக்கம், காலையில் எந்திக்கும் போது மூஞ்சி கண் பகுதியில் வீக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு சில நேரம் என்னென்னா லைக் உங்களுக்கு இருமல், இந்த நுரையீரலில் தண்ணி பகுதி ஏறுச்சு அப்படின்னா அது ப்ளூரல் எஃப்யூஷன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் மூச்சு திணறல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரும். ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ், ஒரு வெளி தோற்றம் இருக்கும்போது அதை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்காமல் அதை நீங்கள் கண்டிப்பாக அதுக்குண்டான கவனம் செலுத்தணும். நீங்கள் போய் டாக்டரை சந்திக்கணும். அதே மாதிரி டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் பெயின் கில்லர்ஸ் தயவு செய்து எடுக்காதீங்க. பெயின் கில்லர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில மருந்துகள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் எடுக்கணும். அதை அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுக்கு அது கிட்னியை பாதிக்கும். அதனால் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அந்த மாதிரி இருக்கும்போது டயாலிசிஸை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு டயாலிசிஸ் போகாமல் நான் கிட்னி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோடய ஆரோக்கியத்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட டாக்டரை நீங்கள் சந்திக்கலாம். இல்லை எங்களோட ஆலோசனை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்களை சந்திக்கலாம். எங்களோட மருத்துவ முறை உணவே மருந்து, நேச்சுரோபதின்னு சொல்லுவாங்க. முழுக்க நம்ம கொடுக்குற மருந்துகள் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து செய்த மருந்துகள் தான். அதை தவிர லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடணும், என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி முழு விவரத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டு, அது போக ஒவ்வொரு மாதத்துலேயும் உங்களுக்கு நம்ம கரெக்டான முறையில் ரத்த பரிசோதனையும் செஞ்சு வந்தபோது எப்படி உங்களோட யூரியா, கிரியாட்டின், இஜிஎஃப்ஆர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த ட்ராக் ரெக்கார்டும் நம்ம ஒரு ஃபுல் மெடிக்கல் ரெக்கார்டும் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். மேல் விவரங்களுக்கு கீழே நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் செஞ்சுட்டு எங்களை சந்திங்க. நன்றி, வணக்கம்.